அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம இனிப்பு, புளிப்பு, காரம் மூணுமே கலந்து இருக்கக்கூடிய பூசணிக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஒரு பேன் வச்சு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 2 மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். இதெல்லாம் 1 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அது மேலே இருக்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதில் பாருங்கள், நான் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சிக்கலாம். இந்த கேப்பில் காய் 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதில் நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணியிலே காய் வேகட்டும். கொஞ்சமாக நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணால் போதும். காய் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். காய் நல்லா வெந்துருச்சு. புளி தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. உங்களுக்கு காய் வேகலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். நான் 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. புளிப்பு, காரம், இனிப்பு மூணுமே கலந்து இருக்கும். காய் மிக்ஸ் பண்ணும்போதே உடையுது. அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போ நம்ம ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கலனா கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே நல்லா காய் உடஞ்சிரும். அந்தளவுக்கு வெந்திருக்கு. உங்களுக்கு நல்லா பச்சடி மாதிரி கொல கொலன்னு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். இது நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அல்லது தோசை, சப்பாத்தி, ரொட்டி கூடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் புளிப்பு, காரம், இனிப்பு எல்லா டேஸ்ட்டுமே கலந்து இருக்கனால. சுவையான பூசணிக்காய் பச்சடி தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.